பிரான்சில் நிலவும் கடும் வெப்பத்தை தணிக்க குளிரூட்டியை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் கடைகளின் முன் அதிகாலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். குறைவான விலையில் குளிரூட்டி மற்றும் மின்விசிறிகள் விற்பனைக்கு வந்ததால் நாடு முழுவதும் உள்ள பல கடைகளில் பெரும் நெரிசலும் சண்டைகளும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சலுகை அறிவிக்கப்பட்ட நேற்று காலை பல கடைகளில் மக்கள் முண்டியடித்ததால் நிலைமை கட்டுக்கடங்காமல் போயுள்ளது. சில இடங்களில் கடைகளின் கதவுகள் உடைக்கப்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் நிலைமையை சமாளிக்க போலீசாரை தலையிட வேண்டிய சூழல் உருவானது. பிரான்சில் கடந்த 10 நாட்களாக கடும் வெப்பம் நிலவுவதால் பெரும்பாலான வீடுகளில் ஏசி வசதி இல்லாத மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனால் ஆன்லைன் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளில் குளிரூட்டிகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்டே லிடில் நிறுவனம் சுமார் 2 லட்சம் குளிரூட்டிகளை விற்பனைக்கு கொண்டு வந்தது. பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு குளிரூட்டி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அதிகாலை 5:30 மணிக்கு கடைகளுக்கு வரத் தொடங்கினர். பாரிஸ் போன்ற நகரங்களில் உள்ள கடைகளில் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் திணறியுள்ளனர். சில கடைகளில் பொருட்கள் தீர்ந்த பிறகு மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்ப வேண்டியிருந்தது. இந்த தட்டுப்பாட்டை பயன்படுத்தி ஒரு சிலர் பல குளிரூட்டிகளை கொள்வனவு செய்து அவற்றை 2 மடங்கு அதிக விலைக்கு சமூக வலைதளங்களில் சட்டவிரோதமாக மறு விற்பனை செய்து வருகின்றனர். 500 யூரோக்கள் வரை அதிக விலைக்கு குளிரூட்டிகள் விற்பனை செய்யப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இது பலருக்கு ஏமாற்றத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் நாட்களிலும் வெப்ப அலை தொடரும் என அறிவிக்கப்பட்டதால் குளிரூட்டிகளுக்கான தேவை குறைய வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது.